இந்த அளவு என்ன நம்மளுக்கு செய்தி கொடுத்திருக்காருன்னா, சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக சாபங்கள் இருக்கிறது. அந்த சாபங்களை நீக்கி அந்த இடத்தை ஒரு நல்ல ஒரு இயக்கமாக நல்ல ஒரு வெளிப்பாடு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவத்துல மட்டும்தான். ஏன்னா சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக சாபங்கள் இருக்கிறது. ஒரு மகன் பிறந்து விட்டான் அப்படின்னா அவன் பரிசுத்த ஒரு மகனாக நாம் எண்ணக்கூடாது. ஏனென்றால் இன்றைய உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொலைகள் செய்கிறார்கள், நிறைய கொலைகள், அதன் மூலியமாக பாவங்கள் வருகிறது. தமிழ்நாட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா நம்ம பகுதியில் கொலைகள் நிறைய நடக்கிறது. ஆணவ கொலைகளும் அதில் அடங்கும். அந்த கொலைகள் நடக்கிறப்ப அவன் மறிச்சு போயிடுறான். அந்த பாவம் சாபம்ல யார்கிட்ட சேருது? பிறக்கின்ற பிள்ளைகளிடத்தில் சேர்கிறது. அவனுக்கு அப்புறம் என்ன பண்றான்? தகப்பனுக்கோ தன்னுடைய சகோதரனுக்கோ நண்பனுக்கோ ஒரு கொலையில விழுந்துட்டான்னா அவனை நான் வஞ்சித்தே தீருவேன் என்று எண்ணம் கைகொண்டு திரும்ப அந்த பாவத்தை அவன் செய்யறான். அதுக்கு என்ன சொல்றாங்க இப்போ உள்ளது? செட்டிங் போட்டு அவனை போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாவத்தை செய்யறாங்க. அந்த பாவம் மறிச்சு போனதுக்கு அப்புறம் அத்தோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறப்ப அது முடியல. அது சாபப்படுது. பிள்ளைகளிடத்திலிருந்து பிள்ளைகளும் பிள்ளைகளிடத்திலிருந்து பிள்ளைகளும் அப்படியே போயிட்டே இருக்கு. சோ ஏன்னா அந்த டிஎன்ஏ, அந்த சாபம்ங்கிற டிஎன்ஏ அந்த கொலையாளி பண்ற அந்த டிஎன்ஏ இன்னொரு பிள்ளைகளிடத்திலே செல்கிறது. அது இன்னொரு பிள்ளைகளிடத்திலே செல்கிறது. இப்படி சாபம் என்னை துரத்துகிறதே என்று அவன் மனம் திரும்பும் வேலையில யாருகிட்ட போறது? எந்த சாமியை கும்புறது? இந்த பாவத்தை எப்படி நம்ம நீக்கி போடுறது அப்படின்னு பாக்குறப்ப இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போயிடும். வேற எந்த தெய்வமே கிடையாது. மற்ற மதத்துல ஏகப்பட்ட பரிகாரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மெய்யான தெய்வத்துக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ கும்புற தெய்வம் மெய்யான தெய்வம் இல்லை, பின்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நீ கல்லுகிட்ட வணங்குற, பாகால்கிட்ட போய் வணங்கிக்கிட்டு இருக்கிற. அதிகாரத்தில் நான் இருக்க அதிகார மற்றவர்களிடம் நீ நாடுவது ஏன்? தெய்வமாய் நான் இருக்க நீர் ஏன் பாகாலை வணங்குவது ஏன்? இப்படி ஆண்டவர் கேட்கிறார். உள்ளுணர்வாய் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் என்று தெரிந்து கொண்ட பின்பு இதை கேட்கின்ற பிள்ளைகள் சாபம் நீங்க வேண்டுமா? கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் சிறு கூட்டமாக இருந்தாலும் எதிர்காலத்திலே நீங்கள் உங்களுடைய யூடியூப்ல போயிட்டு காட் ஃபயர் மினிஸ்ட்ரி தமிழ் வேர்ல்டுன்னு டைப் பண்ணீங்கன்னா எங்களுடைய காட் ஃபயர் மினிஸ்ட்ரி ஊழிய ஜபங்கள் எல்லாம் உபதேசங்கள் எல்லாம் இவையெல்லாம் வரும். இது எல்லாரும் நீங்க இதை கேட்கின்ற பிள்ளைகள் சமூக வலைத்தளத்துல போயிட்டு நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். விடுபட்ட ஜபங்கள், வராத பிள்ளைகள், தேவனிடத்தில் வராத பிள்ளைகள் மீண்டுமாய் உங்களுடைய உணர்வை உங்களுடைய ஜபத்தை புதுப்பிக்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? திரும்ப ரீகனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அல்லேலூயா. அதே ஒரு பாடல் வருகிறது, அந்த பாடலை நாம் பாடுவோமாக. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஒரு ஹைலைட்டே இந்த பாட்டுல வந்துருது. ஆகவே இந்த சாபங்கள் நம்ம போக்கணும் அப்படின்னா நம் ஆண்டவரை தேடி வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் மெய்யான தெய்வம். மெய்யான தெய்வத்தை நாம் இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏனென்றால் அவர் பேசுகின்ற தெய்வம். நம்ம ஒவ்வொரு கணத்திலும் ஆண்டவரிடத்தில் நம்ம பிரியமாய் இருந்து நம்ம பிரியமாய் கேட்டதை எல்லாம் ஆகி கொண்டு இருக்கிறோம். வரும்பொழுதுல பாருங்க மழை தூறல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம பாஸ்கர் பிரதர் மாதிரி நானும் செல்லமாக
அதட்டி கொண்டே வந்து ஏனென்றால் வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், இன்னைக்கு நம்ம நினையாம போகணும் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் என்ன உள்ள போய் என்ட்ராயிரு, அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் ஒன்று காமிக்காதீங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மிக சன்னமாக என்னை ரொம்ப செல்லமாக தட்டி தட்டி வழி அனுப்புவது போல மிக மெலிசான சாரல்கள். அது இந்த மிஸ்டும்பாங்க பாருங்க, அந்த மிஸ்ட் போடுற அந்த ஒரு சாரலை என்னை தொட்டு தொட்டு தழுவி தேற்றி போ மகனே என்று வழி அனுப்பி வைத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. சில பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் மழை பெஞ்சிருச்சு, இது ஒரு சாக்கா நம்ம சொல்லிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புயலை பயங்கரமாக ஸ்பீடாக நம்மளுக்கு எப்படி கொடுத்துருவாங்க, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் கொடுத்தோம், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதை ஸ்பீடை கம்மி பண்ணிட்டாரு. நியூஸ்ல என்ன சொல்றான், 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சன்னமா நவுந்துகிட்டே இருக்கு. இதனால மக்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. எங்க அம்மா போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னப்பா எப்படிப்பா இருக்கு. ஏமா நான் கவலை பண்ணணும் உங்களை பத்தி, ஏனென்றால் அவங்க திருவாரூர்ல இருக்காங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்காங்க, என்ன தஞ்சை மாவட்டம் தான் நினைக்கிறேன், திருவாரூர் மாவட்டம். அதனால நீங்க கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும், இருந்தாலும் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்களிடத்திலே தேற்றினேன். சாபத்தை பத்தி, பாவங்கள் சாபங்கள்லாம் பத்தி எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். என்னென்றால் தேவன் சொல்லுகிறார், எப்படியாவது சொல்லுகிறார். சாபங்கள்லாம் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன சாட்சி தான் அது. ஒருத்தவங்க வீட்டுல 2 மகள்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கல்யாணமே ஆகவில்லை. ஆனா ஒரு கட்டத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு 30-32 வயசுக்கு மேல அந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் இருந்தது. நான் ஒரு இடத்துல இப்ப விசாரிக்கிறப்ப, ஏன் இவ்வளவு நல்லதா இருக்காங்க, பாக்குறது நல்லா இருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, ஆசி எல்லாம் நல்ல சொத்துக்கள் நிறைய இருக்கு. அவங்க உமன்ஸ் காலேஜ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற அந்த வீடு, அவங்களுக்கு பின்ன இருக்கிற கொள்ளையே அந்த லைன்கர் அந்த ரயில்வே அந்த ட்ராக்குக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லா பெரிய ஏரியா. அது வீடு நிலம்லாம் இருக்கு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்காங்க. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கவில்லை. என்னவென்று அவர்களிடத்துல பேசும் பொழுது அவர்கள் யாரிடத்துல விசாரித்திருக்கிறார்கள், கொஞ்சம் சாபமாயிடுச்சுப்பா, தான் பிள்ளைகள் மத்தியில இது மாதிரி இருக்கு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. என்னவென்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய முன்னோர்கள் திருமணமாகாத ஒரு பெண்ணை ஏதோ செய்த குற்றத்திற்காக ஒரு மரத்துல கட்டி வைத்து மண்ணெண்ணையும் பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி இருக்கிறாங்க அந்த பிள்ளைய. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இது ஒரு சம்பவம். அதனுடைய சாபமாகப்பட்டது அவருடைய பிள்ளைகளிடத்திலும் சேர்ந்ததாக அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்ப இந்த சாபங்கள்லாம் போக்கணும் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, வேற எந்த மந்திர சாமி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா செஞ்ச பாவத்தை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு, அதேதான் அதுவும். இப்ப அதான் ஏவாள் இருக்கிறையில அந்த தோட்டத்துல அவங்க பண்ண ஒரு பாவத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம், இன்றளவும் பாவிகள்னு சொல்றோம். நாங்க என்னையா பண்ணுவோம், அந்த பழத்தை சாப்பிடாம அந்த பாவம் வந்துருச்சு. இந்த பாவத்தை போக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்னா அவங்களும் அவங்க யோசனை பண்றாங்க, இந்த ஆதாமியாவால் செய்த அந்த பாவத்திற்காக என்ன இந்த பாவம் விழுந்த மக்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஏனென்றால் பாவம் அறியாத பிள்ளைகளாக நாம் இன்றளவும் இருக்கிறோம். நாம் பாவத்தால் மீட்டெடுத்து விட்டோம். இருந்தாலும் இன்னும் மேலும் பாவத்தில் விழாதபடிக்கு நம்ம எல்லாம் நேர்த்தியாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப யாத்திராகமம் 20:1 நம்ம வாசிப்போம். தேவன் வாசிங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஓகே, ஸ்டாப். இதாவதுன்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏனென்றால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த கர்த்தர் நானே அப்படிங்கிற அந்த எகிப்து தேசத்து பிள்ளைகளுக்கு சொல்றாரு. அவங்க எகிப்து தேசத்துல இருந்து எங்க போறாங்க, கானான் தேசத்துக்கு போறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரெகுலேட் பண்ணி அனுப்புறாரு.
ஒரு கல்யாணம் முடிச்ச பெண்ணு மாமியார் வீட்டுக்கு போறப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா சமைக்க கத்துக்க, அங்க போய் நல்லா எல்லாரையும் மதிக்க கத்துக்க, என்ன போற இடத்துல உன் சேட்டையெல்லாம் அங்க போய் வந்து காமிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி. இது கம்பேரிசன். இதுதான் ஒரு சிறப்பான ஒரு கம்பேரிசன் பாக்குறப்ப. ஏன்னா அவங்க புது இடத்துக்கு போறாங்க, கல்யாணம் முடிச்சு புது இடத்துக்கு போறப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருடைய மனநிலையில இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெண் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறப்ப அட்ஜஸ்ட்மெண்ட். அதனாலதான் கல்யாணம் பாக்குறப்பயே, அந்த பொண்ணு பாக்குறப்பயே, கல்யாணத்துல பொண்ணு பாக்குறப்ப என்ன சொல்றாங்க, எனக்கு அடக்கம் ஒடக்கமா இருக்கிற பெண்ணு வேணும். அடக்கம் ஒடுக்கமானா நம்ம வேற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. மற்றவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு சிறந்த பிள்ளையாக, ஊழியம் செய்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகிறார். போற இடத்துல நம்ம பைபிளை விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்ன சொல்றோம், நல்லா பொண்ணா இருக்கணும், வசதி வாய்ப்பு கூட தேவையில்லை, நம்ம சொல்றதுக்கு கேட்டு அடங்குற பிள்ளையா இருந்தா நம்மளுக்கு நன்றாக இருக்கும். ஏனென்றால் அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் நம்ம பைபிள் மடியே படித்து படித்து அதுல இருந்து வந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், பழைய ஏற்பாடாக இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டுல நம்ம எல்லா கருத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, சில கருத்துக்களை ஒமிட் பண்ணிடுறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல 100க்கு 100 தனியான வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி வரணும். வாசிங்க சிஸ்டர். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொல்பத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். போதும் சிஸ்டர். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த வசனத்துக்குள் நாம் வந்து விட்டோம். ஏனென்றால் ஆண்டவர் ரெகுலேட் பண்ணி எப்படி சொல்றாரு பாருங்க, மேல வானத்திலையும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும். நல்ல யோசனை பண்ணு பாருங்க, பூமியில் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வசனத்தை நான் மிகவும் ஆழ்ந்து இன்றைய நிகழ்காலத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எண்ணற்ற விஷயங்கள் உள்ளன. நானும் பாஸ்டர்மார்களும் தஞ்சை பகுதிக்கு அந்த கீபோர்டு ரிப்பேர் பண்ண போறப்ப இந்த வசனத்தை எடுத்து நாங்கள் தியானித்தோம். என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான. அப்ப நான் பூமி தண்ணீர்ல என்னென்ன இருக்கு, மச்சங்கள்லாம் இருக்கிறது. அப்ப அந்த மச்சங்கள் உரத்த உருவங்களும் உண்டாக்க வேணாம்னு சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, யாதொரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம். அப்ப இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அத்திவரதர் அப்படிங்கிற அந்த அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை 40 ஆண்டுகள் அந்த குளத்திலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த குளத்திலேயே அந்த தெய்வம் என்று சொல்லுகிற அந்த விக்கிரகத்தை அவர்கள் வைத்து ஒவ்வொரு 40 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதை எடுத்து வெளியில வைத்து மக்களுக்காக, அதை சேவிக்கின்ற மக்களுக்காக எடுத்து வைக்கிறார். அப்ப இந்த வசனமும் இந்த சம்பவமும் ஒத்து போகிறது. பிரியமானவர்களே, இது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு கம்பேரிசன். ஏனென்றால் நீங்கள் வணங்கு தெய்வத்திற்கு சக்தி உள்ளதா என்று என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பேசுகின்ற தெய்வத்துடன் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொரு கணமும் எங்களை அவர் தேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ வசனத்துடன் எங்களுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், எப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பது என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்கணும். நீங்க இதை பார்க்கின்ற மக்கள் இது தவறான எண்ணத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது எங்களுடைய வாக்காக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு கணமும் என் தேவனோடு ஆராதித்துக் கொண்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது. ஏனென்றால்
எங்கள் தேவன் அந்த நாஸ்ட்ரிக் என்ற பகுதியிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மக்களை படைத்திருக்கிறார். அப்ப அவர் படைத்த அந்த உயிர்கள், அது அணுக்கள், உடம்பில் இருக்கிற எல்லா அணுக்களும் தேவ நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று எல்லாம் உச்சரித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாங்கள் தொட்டு ஜபம் பண்ணுகிற பொழுது இவையெல்லாம் மெய்யாலுமே உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் இதய பகுதியில் பிரச்சனை என்றால் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த வீழ்ந்த, அந்த மடித்த அந்த அணுக்கள் எல்லாம் ஆண்டவர் கரம் கொண்டு நாங்கள் ஜபிக்கும் பொழுது மீண்டுமாய் இவையெல்லாம் உயிர் தெளிந்து புதிய பாகங்களாக மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. இந்த அற்புதமான, இந்த அதிசயமான படைப்பையும் இந்த செய்கைகளையும் எந்த ஒரு பிள்ளைகளும், எங்கள் சமூகத்தை விட்டு போகின்ற பிள்ளைகளும் வருகின்ற பிள்ளைகளும் இயேசு நாமத்தின் கொண்டு கண்டிப்பாக செய்வார்கள். அல்லேலூயா. மற்ற இனத்தவர்கள் இதை கண்டிப்பாக செய்ய முடியாது. அதற்கான சாட்சிகள் உண்டா? இல்லவே இல்லை. ஏனென்றால் நானும் ஒரு இந்து சமூகத்தில் இருந்து வந்தவன் தான். இதனுடைய அனுபவத்தை ஸ்மரிக்கும் பொழுது, உணரும் பொழுது இவையெல்லாம் உங்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய வாக்காக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாசிங்க சிஸ்டர். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், சேமிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமஸ்கரிக்கிறது, சேவிக்கிறது இரண்டும் ஒன்றுதான். இருந்தாலும் இவை எல்லாம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் இந்த விஷயத்துல எரிச்சலாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அந்த அந்நிய தெய்வங்களை என்று சொல்லுகிற அந்த கல்லையோ மண்ணையோ நீங்கள் சேவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். படைத்தவன் நானே. என் பிள்ளைகள் யாரை வணங்க வேண்டும்? நீர் என்னத்தனையா வணங்க வேண்டும்? நீ ஏன் பாகால்களை, உயிரற்றவைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? இந்த விஷயத்தில் நான் எரிச்சல் அடைகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய சமூகத்திலேயும் இன்றளவும் உருவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த விஷயத்தில் மிகவும் எரிச்சல் அடைகிறார். ஏனென்றால் ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையிலே உண்மை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதனால் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். ஏனென்றால் பாருங்க, இன்றைய பொழுதிலே என்னுடைய ஞான ஒரு அந்த கதவை என் மனைவி தட்டினார். என்னென்று பார்க்கும் பொழுது சிலுவை ஆராதனை கூடாது. ஏனென்றால் சிலுவை மரணம் என்பது இயேசுவுக்கு கொடுத்த ஒரு அவமான பரிசு. அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். மீண்டுமாய் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று 2 பக்கமும் 2 கல்வர்களை அதே மாதிரியான சிலுவையில் அறைந்து மீண்டும் மீண்டுமாய் என்னுடைய தேவனை அவர்கள் அவமானப்படுத்தி கொன்றார்கள். இதில் என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த சிலுவை மரணம் அவமான சின்னமாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இது. ஆனால் இன்றளவும் சிலுவையை சுமந்து கொண்டு ஜபமாலையுடன், சிலுவையை சுமந்து கொண்டு நகை அணிகளுடன், சிலுவையை சுமந்து கொண்டு ஆலயத்திலும் மக்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பார்வையில் இது எப்படியாக இருக்கிறது? எரிச்சலாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த எரிச்சல் அற்ற ஒரு செய்கையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எரிச்சல் உள்ள காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது என்னோட மனைவி கேட்டார், நீ இந்த அளவுக்கு பேசுகிறாயே, காட் ஃபயர் மினிஸ்ட்ரி என்ற ஒரு புது லோகோ நாங்கள் யூடியூபிலே
வடிவமைத்திருக்கிறோம், அதில் சிலுவை படம் வருகிறது, இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், என் தேவன் அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி எங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அப்ப அந்த பொழுது அந்த சிலுவையை நாங்கள் ஒரு அவமானத்தின் சின்னம், அதே சமயத்தில் அவமானப்பட்டு எங்களை பட்டு சிறுமைப்பட்டவர்களை உயர்த்திருக்கிறார். நாங்கள் ஒருபொழுதும் சிலுவையை எங்கள் கழுத்திலேயோ ஜெபமாலையாகவோ எங்க ஆலயத்திலோ நினைக்கவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நம்மளுடைய பாடுகள், பிறப்புக்கு பின் நம்முடைய பாடுகள் எப்படி இருக்கிறது? சிலுவை பாடுகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு கணமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பணத்திற்காகவும் சரி, வேலைக்காகவும் சரி, நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஊழியலுக்கும் சரி, போகிற இடம் வரங்களில ரொம்ப புற்கள் பாதைகள்லாம் பூக்கள் பாதைகளாக மாற்றப்படவில்லை. ஏனென்றால் இவையெல்லாம் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் இதுகள் பாடுகள் நிறைந்த உலகம். எப்ப இவனை சாய்க்கலாம்னு சொல்லிட்டு மற்ற இனத்தவர்கள் ஆலயத்தில் சென்று அங்க புல் ஃபீட்ல உள்ள நுழைஞ்சு அடிச்சு உடைச்சு என்னையோ பாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். மனிதனமும் அப்படியாக நாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தினாலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வசனங்களை ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தும் இந்த யூடியூப் வாலியமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கோம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க சிஸ்டர். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யவராயிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்தை தேவன் வந்து அந்த 20:5 என்னை பகைக்கிறவளை குறித்து பிதாவுக்கு அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன். இதான் நம்ம எடுத்துக்கொண்ட வசனம். நம்ம செஞ்ச பாவம் அப்படித்தான் மறந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏனென்றால் அது அப்படித்தான் இருக்கு. அந்த பாவம் அங்கேயே தான் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லவே வேண்டும், பதில் சொல்லியாகவே வேண்டும். அப்படி சொன்னா, நம்ம பதில் சொன்னாதான் அது வந்து ஃபுல்ஃபில் அடையும். இல்லையா, பாவம் செஞ்சுட்டு அவன் பாட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறான், அந்த ஏரியாவில் ஒரு எம்பி ஆயிட்டான். இப்போ அவனை வந்து தொட முடியாத தூரத்துல அவன் இருக்கிறான். என்னது, நான் சாமி கும்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, என்ன என் இறைவன் இப்படி இருக்கிறார் என்று உங்களுக்கு ஒரு ஐயம் தோன்றும். ஆனால் ஏற்ற காலத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிரிகைகள், நற்கிரிகைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான இழப்பீடு கிரிகைகள் எல்லாம் அவனுக்கு வந்தே சேரும். அவனை பார்க்கலாம் அவனுக்கு சொகுசா இருக்கிற மாதிரி இருப்பான். ஆனால் அவனுக்கு ஏகப்பட்ட வியாதிகளை ஆண்டவர் கொடுத்திருப்பார், ஏகப்பட்ட எதிரிகளை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். அவன் பாருங்க, நம்மள மாதிரி ஃப்ரீயா ஒரு ஆட்டோல ஏறி அவனால போக முடியாது. முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு என்ன, அப்படியே அவன் வந்து மிக பாதுகாப்புடன் சென்று கொண்டிருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்களே அன்றாட காலம் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். எவ்வளவு மிகப்பெரிய அரசியல்வாதியா இருந்த ஒரு பெண்மணியே எப்படியாக இருந்தார் அவர்? எண்ணற்ற வியாதிகள், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், சுவாசத்தில் பிரச்சனை எல்லாம் இருந்து மிகவும் ஒரு கொடூரமான ஒரு பிடியில் சிக்கிக் கொண்டு அவர் மரித்தார். ஆனால் வெள்ளி பார்வையில் அப்படியெல்லாம் எப்படி இருக்கிறது? இவையெல்லாம் அவர்களுக்கு தெய்வமாக போற்றக்கூடிய விஷயமாக அவர்களெல்லாம் வெறும் பகட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் சமூகத்திலே நீதி கிடைத்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்திரம் 26 மீண்டுமாய் வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வராயின் இருக்கிறேன். அந்த பாவத்தில் விழுந்த பிள்ளைகள் நம்முடைய சமூகத்துல வரும்பொழுது அவர்கள் வந்து ஆண்டவரிடத்துல இரக்கம் காட்டும் பொழுது ஆண்டவர் பாருங்க சட்டென ஒரு ரிலீஃப் தருகிறார். 1000 தலைமுறை மட்டும் என்ன, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வராகி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை வேறு எந்த மதத்திலும் நீங்க கொண்டு போய் நீங்க சேர்க்கவே முடியாது. ஏன்னா இந்த நீங்க பல கருப்பையான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாளரை நீங்க பார்த்திருக்கலாம். அவர் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுகிறார், ரிப்பண்ட், ரிப்பண்ட்ங்கிற வார்த்தையே சொல்லுகிறார். ஏனென்றால் பாவத்தை அறிக்கையிடு அப்படின்னு ஒரு வார்த்தை எந்த மதத்திலுமே கிடையாது. நீ செஞ்ச பாவத்தை அறிக்கையிடுறப்ப அங்க என்ன நடக்குது? உங்களுக்கு பாவத்தை அறிக்கையிட்டு
நீ அந்த இடத்துல வரும்பொழுது எப்படி ஆகிறாய்? பரிசுத்தமாகி விடுகிறாய். அல்லேலூயா. அப்ப நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் கண்டிப்பாக வர வேண்டும். பாவத்தை எப்படி அறிக்கையிடுறது? மயக்க போட்டு அறிக்கை விட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுடைய இல்லத்துல 4 கதவையும் சாத்திங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். மண்டிகிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஐயா, இந்த தேதியில இந்த நேரத்துல இந்த பாவங்களை நான் செய்தேன், ஆண்டவரே உமது சமூகத்தில் என்னை மன்னிப்பீராக. ஏனென்றால் மற்ற ஆர்சி சபைகள் எல்லாம் அதுக்கு தனியாக ஒரு கூண்டு இருக்கிறது. அந்த இடத்துல முட்டி போட்டு அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவர் ஊழியக்காரராக இருக்கிற அந்த நபர் கேட்பார். இப்படியெல்லாம் முன்பெல்லாம் மிக நேர்த்தியாக இருந்தது. இப்ப எல்லாம் அந்த விஷயத்தை வெளியில சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவர்கள் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆகவே நாம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்றால் உன்னுடைய தனியான ஒரு ஜெபம், முழங்கால் ஜெபம் போட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளியரங்கமாக பார்த்து உன்னை மன்னிக்கவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே என்னிடத்தில் அன்பு கூர்ந்த என் கற்பனைகளை கைகளுக்கோ 1000 தலைவர்கள் மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். 27. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம பிள்ளைகள் எல்லா இடத்திலும் கை நீட்டக்கூடாது. சுத்தம் இருக்கணும். ஆண்டவருடைய சுத்தம். ஆண்டவர் உங்களோட பேச வேண்டும். இந்த மண்ணலூர் கிராமத்திலே அந்த முதியவர் சந்திக்க வேண்டும் என்று மிகவும் பிரியப்பட்டார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் நாங்களும் என்னுடைய பாஸ்டர் அவர்களும் பேசிக்கொண்டிருக்க சமயத்துல நான் சொல்லுவேன், சித்தமில்லை, சித்தமில்லை, சித்தமில்லை. சும்மா வெறுமையாக காணிக்கைக்காக பண்ணுகிற மற்றொரு போர்கள் இல்லாமல் எங்கள் ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிற தெய்வமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்த ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது வீணான அந்த ஜெபம் அந்த இடத்துல வேணாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஆல்ரெடி டிசைடட், அவருக்கு நாள் பூர்த்தியாகி விட்டது. ஆல்ரெடி அவர் உயிர் பிரிய இருக்கிறது. அந்த இடத்தில் வீணாக உன்னுடைய ஜெபத்தை அந்த இடத்துல கொண்டு போக வேணாம் என்று சொல்கிறார். அதாவது தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விட மாட்டார். நேற்றளவு அந்த விண்ணப்பத்தை கண்டு அதிகாலையில் தான் அந்த ஜெபித்தேன். மிகவும் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளுணர்வு சொல்லுது. உள்ளுணர்வு சொல்றப்ப நம்ம வெளிப்படுத்தி ஆக வேண்டும். வெளிப்படுத்தினால்தான் என் தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இது சொல்லாம இருக்க கூடாது. சாட்சி சொல்றாங்களே எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்த. எனக்கு இந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்ற அந்த பிள்ளை அந்த இடத்துல இருந்துகிட்டு அவங்க சாட்சி அளிக்கும் பொழுது மற்ற பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வருகின்ற எல்லோரும் ஒரு நூறத்தனையான விசுவாசத்தோட வருவதில்லை. அவர்கள் அரைக்குறை விசுவாசத்தோடு வந்து 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 அந்த பிள்ளைகள் சாட்சி கொடுக்க 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 முழு விசுவாசமாக முழு விசுவாசியாக அவர்கள் மாறி போகிறார்கள். அல்லேலூயா. அப்படியேப்பட்ட வீண் வேண்டுதல்களை ஆண்டவர் பண்ணவனான்னு சொல்றார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாக என்று சொல்கிறார். சில ரெகுலேஷன், இந்த ரெகுலேஷன் எகிப்துக்கு போகிற மக்களு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுக்கும் சொல்ற மாதிரிதான், எகிப்து மக்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுக்கும் சொல்வதாக இருக்கு. இந்த கேட்கின்ற பிள்ளைகள் எல்லாம் செவிமடுத்து கேட்டு வரும் காலங்களிலே மீண்டுமாய் மீண்டுமாய் சபை கூடுதலை விட்டு விடாமல் நீங்கெல்லாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த மழை, வெயில் இவையெல்லாம் காத்து நடக்கிற வல்லமையை நிறுத்தக்கூடிய வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, இப்ப மழையே இல்லை, காத்தே இல்லை, ஆண்டவர் எல்லாமே அடக்கி போட்டார். காற்று எங்கே வருகிறது, காற்று எங்கே போகிறது யாருக்கு தெரியும்?
என் தேவனுக்கு மட்டுமே தெரியும். அல்லேலூயா. நீங்க வச்சுக்கிட்டு நீங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்க போகுது இங்க போகுது அதெல்லாம் என் ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருபது 12 எடுத்து வாசிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணற்ற பிள்ளைகள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் அநாத ஆசிரமத்திலே விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவங்க யாரு? உன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். நீ இந்த அளவுக்கு பேசுறியோ, நடக்கிறியோ, வெளியே பகட்டா இருக்கிறியோ, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உன்னுடைய தாயும் தகப்பனும், உன்னுடைய பெண் பிள்ளையும், அதாவது உன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த தாயும் தகப்பனையும் எண்ணற்ற நபர்கள் அநாதை ஆசிரமத்திற்கு சென்று அனுப்பிவிட்டார்கள். என் தேவன் அன்றே சொல்லிவிட்டார், தாயையும் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக. யாத்ராமம் அடுத்த வசனம் வாசிங்க. கொலை செய்திருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. களவு செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா. காசுக்கும் பணத்திற்கும் இன்று உலக மக்கள் பொய் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல வேலையே நடக்கவில்லை. அங்க இருக்கிற பிள்ளைகள் காசுக்காக ஆசைப்பட்டு அங்கே இன்று நடக்கிற ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல மிகவும் நேர்த்தியாக வேலையை முடித்து விட்டார்கள் என்று பொய் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு காரியம் நடக்கவே இல்லை, இருந்தாலும் அவர்கள் பணத்திற்காக பொய் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் பணத்திற்காக பகட்டாக எல்லா வார்த்தையும் பேசி கொண்டிருக்கிறான். அவன் பொய் சாட்சி சொல்வதற்கு சமானமாக இது இருக்கிறது. பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருடைய அடுத்தது வாசிங்க சிஸ்டர். நிச்சயாயிருப்பாயாக. மனைவியையும் வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் எருதையும் அவருடைய கழுதையையும் யாதொன்றையும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக இச்சைக்கு காரணமே இது. எல்லா இச்சையும் தான். இந்த இச்சையை தான் இப்ப எல்லா ஆட்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன, பிறரோட மனைவியை நோக்குவது, அந்த வேலைக்காரியை நோக்கிறது, வேலைக்காரனை நோக்கிறது, அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் அவருடைய சொத்தையும் அவருடைய ஆபகரணங்களையும் எல்லாத்தையும் எப்படா தின்ன காலியாவும் நான் உட்காரலான்னு இருக்கலாம். அல்லேலூயா. இதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களை 20 சிஸ்டர் மன்னிக்கவும் 20 மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்க பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். அல்லேலூயா. இதுதான் அந்த எண்டு. தேவன் இதெல்லாம் என்ன பண்றாரு? இதுக்காகத்தான் ஆண்டவர் எழுந்தருளினார். ஏன்னா நம்மள ரெகுலேட் பண்றாரு. ரெகுலேட் பண்ணி உங்களுடைய ஆசீர்வாதங்கள், நீங்க கேட்ட எல்லா விண்ணப்பங்களும் பலிக்கணும்னா இதெல்லாம் நீங்க செய்யாமல் இருக்கணும். செய்யாமல் இருந்தாதான் உங்களுக்கு நீ கேட்டதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் எல்லாம் தகுதிப்படுத்தி, இந்த கேட்கின்ற பிள்ளைகள் தகுதிப்படுத்தி ஆண்டவருடைய அந்த வலயத்துக்குள்ளே நீர் கேட்டு விண்ணப்பம் பண்ற எல்லா ஜெபங்களும் ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு பலன் அளித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் விசுவாசிப்போமாக. ஆண்டவருடைய சமூகத்திலே
இணைவோமாக, வசனத்திலே வாழ்ந்திருப்போமாக. அல்லேலூயா. எங்கள் பரலோக தகப்பனை நன்றியுடன் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் மிக இனிமையாகவும் நேர்த்தியாகவும் எங்களை எந்தவித பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படுத்தாமலும் எங்களை அந்த இயற்கையிலிருந்து எங்களை காப்பாற்றினீர் ஆண்டவரே. இதை கேட்கின்ற பிள்ளைகள் எல்லாம் பலனடைவார்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், இது நல்ல பிதாவே. ஆமென்.